போயஸ் கார்டனில் வீடு வாங்க விஜய் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன. முக்கியமாக ஜெயலலிதாவின் வேதா நிலையம் இல்லத்தை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் போயஸ் கார்டன் என்ற வார்த்தைக்கு எப்போதுமே ஒரு பவர் உண்டு. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் அதிகார மையமாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோட்டையாக விளங்கிய இந்த போயஸ் கார்டன் தற்போது மீண்டும் அரசியல் அதிர்வலைகளை கிளப்பத் தொடங்கி உள்ளது. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தவேக தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து போயஸ் கார்டனுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல் கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் தற்போது அதைவிட ஒரு மாசான ஹாட் டாபிக் கொண்டு அரசியல் வட்டாரத்தை உலுக்கி வருகிறது. வெறும் வாடகைக்கோ அல்லது புதிய வீட்டிற்கோ போயஸ் கார்டன் செல்வது விஜயின் நோக்கமல்ல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரமாண்ட அடையாளமான வேதா நிலையம் இல்லத்தையே விலைக்கு வாங்கி அங்கு குடியேற விஜய் தரப்பு காய் நகர்த்தி வருவதாக மிக நம்பகத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. விஜய் பதவியேற்றது முதல் ஈசிஆர் நீலாங்கரையில் இருந்து தினசரி 17 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோட்டைக்கு வருவது பாதுகாப்பு ரீதியாகவும் போக்குவரத்து நெரிசல் ரீதியாகவும் பெரிய சவாலாக மாறி வருகிறது. இதற்காக சென்னை மையப்பகுதியில் ஒரு இல்லத்தை விஜய் தேடி வந்த நிலையில் அவருடைய பார்வை போயஸ் கார்டன் மீது விழுந்துள்ளது. ஆனால் இது வெறும் போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு மட்டுமல்ல. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய அரசியல் கணக்கு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். தமிழக அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் ஜகானாக ஜெயலலிதா திகழ்ந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப ஒரு வலிமையான தலைவர் இல்லாத சூழ்நிலையில் விஜய் தற்போது அரியணையை கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதா வாழ்ந்த அதே போயஸ் கார்டன் மண்ணில் கால் பதிப்பதன் மூலம் தமிழக மக்கள் மனதில் இருக்கும் அம்மா என்ற ஆளுமையின் அரசியல் வெற்றிடத்தை தன்வசப்படுத்த விஜய் திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டும் வருகிறது. அதே நேரத்தில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அவருடைய வேதா நிலையம் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற அதிமுக அரசு முயற்சி செய்தது. ஆனால் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த இல்லம் ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வ வாரிசுகளான தீபா மற்றும் தீபக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது இந்த பிரமாண்ட சொத்தை அதன் தற்போதைய வாரிசுகளிடம் பேசி சட்டப்பூர்வமாக விலைக்கு வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் விஜய் தரப்பு இறங்கியுள்ளதாக போயஸ் கார்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போயஸ் கார்டனின் புதிய முகமாக புதிய ஜகாநாயகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஜெயலலிதாவின் இல்லத்தை விட சிறந்த தேர்வு இருக்க முடியாது என விஜய் கருதுவதாக தெரிய வருகிறது. இதன் மூலம் அதிமுக வாக்கு வங்கிகளையும் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசிகளின் ஆதரவையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்பது தவேக வியூக வகுப்பாளர்களின் கணக்கு. ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை சந்திக்க ஒட்டுமொத்த இந்திய அரசியலின் தலைவர்களும் போயஸ் கார்டன் வாசலில் காத்திருந்த காலம் உண்டு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அந்த பகுதி சற்றே அமைதி அடைந்தது. இப்போது விஜய் அங்கு குடியேறினால் போயஸ் கார்டன் மீண்டும் தமிழக அரசியலில் அதிகார புள்ளியாக மெயின் பவர் சென்டராக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக திமுகவை விட தற்போது அதிமுகவிற்கும் தவேகவிற்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவும் அவருக்கு பின் வந்த ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்று கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் தமிழக மக்கள் இந்த இரு கட்சிகளில் ஏதேனும் ஒன்றையே தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்தில் இருந்தனர். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக்கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த இரு பாரம்பரிய கட்சிகளின் அஸ்திவாரத்தையும் உலுக்கியுள்ளது. தற்போது திமுக கூட்டணியின் பலம் இல்லாமல் வெறும் 59 எம்எல்ஏக்களுடன் அதிமுக 47 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்தில் சுருங்கி போயுள்ளன. இது அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்து விட்டது. அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளும் முதலமைச்சர் விஜய் திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என்றும் விமர்சித்து இரு கட்சிகளின் மக்கள் செல்வாக்கையும் கேள்விக்குள்ளாக்கி வருகிறார். தங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போது திமுகவின் மறைமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சியமைக்க முயன்றதாக சி.வி. சண்முகம் கூறிய செய்தி இந்த கட்சிகளின் மீதான பொதுமக்களின் நன்மதிப்பை மேலும் குறைத்தது. தங்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சத்தில் இருக்கும் திமுகவும் அதிமுகவும் தவேகவை வீழ்த்துவதற்கு வரலாற்றிலேயே இல்லாத வகையில் கைகோர்க்க திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சுக்கள் எழுந்து வருகிறது.
அண்மையில் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதாக செய்திகள் வெளியான நிலையில் விஜய்க்கு மக்களிடையே பெருகி வரும் பேராதரவை கண்டு இரு திராவிட கட்சிகளும் இணைந்து ஒரே அணியாக தேர்தலை சந்தித்தால் மட்டுமே தவேகாவின் அசுர வளர்ச்சியை தடுக்க முடியும் என உணர்ந்துள்ளதாக தெரிய வருகிறது. தமிழக மக்கள் இதுவரை கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் வரும் காலங்களில் நிகழலாம் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். தவேகாவின் அசுர பலத்தை தனியாகவோ அல்லது தற்போதைய கூட்டணிகளுடனோ எதிர்கொண்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்ததால்தான் வேறு வழியின்றி திமுக அதிமுக கூட்டணி என்ற புதிய அத்தியாயம் உருவாக தொடங்கியுள்ளது என்று பிரபல பத்திரிகையாளர்கள் கூறி தமிழக அரசியல் தற்போது விவாத பொருளாகவும் மாறி வருகிறது. இந்த நிலையில்தான் போயஸ் கார்டன் என்றாலே ஜெயலலிதாவின் வேதா இல்லம்தான் நினைவிற்கு வரும். அந்த அளவிற்கு சென்னையின் முக்கியமான லேண்ட்மார்க்காக திகழ்கிறது. அதே சமயம் போயஸ் கார்டன் என்பது ஒரே ஒரு வீட்டுடன் சுருங்கிவிடவில்லை, சில தெருக்களை உள்ளடக்கியது. இங்கு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை வாங்குவது என்பது கௌரவமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா, நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் போயஸ் கார்டனில் குடியேறப் போகிறார் என்ற தகவல் கடந்த சில நாட்களாகவே தீயாக பரவி வருகிறது. அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த வேதா இல்லத்தை வாங்க உள்ளார் என்ற பேச்சு அடிபட்டது. 350 கோடி ரூபாய் மதிப்பில் வீட்டை வாங்கி அதை தனக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறி வருகிறார்கள். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. சிட்டியின் பிரபலமான பகுதியில் குடியேறிவிட்டால் சென்னையில் எந்த ஒரு பகுதிக்கும் விரைவாக சென்று வர முடியும். அடுத்து நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தினசரி தலைமைச் செயலகம் வந்து செல்வதால் ஈசிஆர் ரூட்டில் காலையும் மாலையும் பீக் ஹவரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்காக ஏராளமான போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். இத்தகைய கணக்குகளை வைத்துதான் போயஸ் கார்டன் பக்கம் நகர்வதற்கு விஜய் திட்டமிட்டு வருவதாக கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் வீடு வாங்கும் திட்டம் உண்மையா என்பது பற்றி ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயலலிதா தீபாவிடம் சமயம் தமிழ் சார்பாக பேசினோம். அப்போது அவருடைய கணவர் மாதவன் பதிலளித்தார். அவர் கூறும்போது முதல்வர் விஜய் அவர்கள் வேதா இல்லத்தை வாங்கும் தகவல் உண்மையில்லை, தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவிற்கு குடும்பம் இல்லை, வாரிசும் இல்லை. எனவே இவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அண்ணன் மகளான தீபாவிற்கு போய் சேரும் வகையில் சட்ட விதிகள் அமைந்துள்ளன. அதன்படி சென்னையில் ஒரு காலத்தில் அரசியல் அதிகார மையமாக திகழ்ந்த போயஸ் கார்டன் இல்லம் தீபா வசம் சென்றது. இவருடைய பராமரிப்பின் கீழ்தான் அந்த வீடு இருக்கிறது. தீபா ஏற்கனவே தனக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருவதால் ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த போயஸ் கார்டன் இல்லத்திற்கு குடியேறும் திட்டங்கள் ஏதும் இல்லை, அதை நினைவிடமாக மாற்றும் திட்டமும் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். தற்போது விற்பனைக்கும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் விஜய்க்கு கிடைக்காது என்பது தற்போது நிரூபணம் ஆகி உள்ளது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, போயஸ் கார்டன் இல்லத்தை வாங்கும் விஜய் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.